வணக்கம் சார். சார் உங்க பேரு? ஓகே சார். இப்போ அதிமுக பிஜேபி இவங்க கூட்டணி இப்போ வச்சுட்டாங்க. சோ இது இவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்ல ஓட்டு சதவீதம் வராதுங்க? ஓட்டு சதவீதம் நிறைய இருக்கு நினைக்கிறீங்க? ஆனா 3 கட்சி சேர்ந்து இருக்குல்ல. ஓகே ஓகே. பாடல் மக்கள் கட்சி வருதுல்ல. ஓகே ஓகே. அது ஆனா இன்னும் கூட்டணி வந்துரும். ஓகே. 3 விஜய் இருக்கிறார். விஜய் வேணும், விஜய்க்கு வேணும் ஒரு 50 லட்சம் பேர் ரசிகர்கள் இருப்பான். அந்த ரசிகர் குடும்பத்துல இருக்கான் பாத்தீங்களா, அப்பா அம்மா, அவன் போட மாட்டான். ரசிகர் வேணும் போடுவான். இந்த அப்பா அம்மாவுக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் உதவி செய்யுதுல. அப்ப உண்மையா ரசிகர் வேற, ஏக்கம் வேற. உன்னுடைய கொள்கை என்ன இதுவரையிலும் வந்து வெளியில சொல்ற கொள்கை என்பது வேற, ஏக்கன்றது வேற. நீங்க இதுவரையிலும் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகும். இதுவரையிலும் என்ன பண்ணிருக்கீங்க? பண்ணணும். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சுதந்திர நாட்டுல, அது வந்து சுதந்திரம். ஆனா அதுக்கான என்ன விஷயம் இருக்குன்னு என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து அவசரப்பட்டாருன்னு நான் நினைப்பேன். மற்றபடி வேறு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஓகே ஓகே. கண்டிப்பா டெவலப்மெண்ட் இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்தது? மோசமா இருக்கு, படுமோசம், சொல்ல முடியாது. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ விஜயும் வந்திருக்காரு உள்ள. சோ இது இப்ப இந்த 2 கட்சிக்கு உள்ள ஓட்டு சதவீதம் வந்து ஓட்ட பிரிப்பாரே தவிர அவரால் ஒன்னும் யூஸ் இல்ல. ஓகே. அவர் தனிப்பட்ட முறையில் என்னன்னா ஓட்ட பிரிப்பாரு. கட்சி சேர்றதுக்கு கட்சி கிடையாது. ஒண்ணு சீமான் போய் சேரணும், இல்ல வேற எந்த கட்சி இல்ல. சீமான் விட்டா வேற எல்லாமே போர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. 2 பேரும் சேருவாங்க. சேர்ந்தா முக்கியமான ஆளுங்க 10 பேர் ஜெயிப்பாங்களே தவிர ஆட்சி எல்லாம் பிடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இவருனால ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கிறது பாதிக்கும். ஓகே சார். ஓகே ஓகே. இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடியே அவங்க கூட்டமைப்பு, அதாவது அவங்களோட அது பின்னாடி அது ஒரு ஏதாவது சூழ்ச்சியா இருக்குமா? அதுக்கான ஒரு ஐடியா ஏதாவது அரசியல எல்லாம் மாறும் சார். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். நேரம் மாறும் தெரியும். இப்ப இது அதுக்கு அடுத்து இவரை மாத்திருக்காங்க. இவரை பத்தி ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. சோ இவரோட பதவி அது முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, பின்னடைவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரு செய்யற வேலையை பொறுத்துதான் இனிமேதான் தெரியும். இனிமேல் பார்க்கணும் அப்படிங்கிறது. சோ இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கட்டத்துலதான் பிஜேபியும் அதிமுகவும் இப்ப கூட்டணி வச்சாங்க கடைசி நேரத்துல. இப்ப என்னன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டாங்க. சோ இதனால ஏதாவது பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எலெக்ஷன்ல? பிளானிங்ல இல்ல முன்ன மாதிரிதான் இப்பயோ அந்த மாதிரிதான் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல ஓட்டு சதவீதம் கூடுன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு? இல்ல கூடாது. அதே மாதிரிதான் இருக்கும், பழையபடிதான் இருக்கும். ஓகே. இப்ப திமுக ஆட்சி இந்த 5 வருஷத்துல எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்பலாம் இதா சொல்ல முடியாது, நார்மலா பரவாயில்ல. ஓகே, ஏதோ ஓகே அவ்வளவுதான், நார்மலா தான். சரி ஓகே. இப்போ 2026ல பாத்தீங்கன்னா திமுக ஆல்ரெடி வின் பண்ணிருக்காங்க. சோ 2026ல தனித்து போட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணியா போட்டி எடுத்து வாய்ப்புண்டா? டிஎம்கே அவங்க கூட்டணி எப்பயுமே வைப்பாங்கல்ல, கூட்டணி இல்லாம எல்லாம் அவங்க போட்டியிட மாட்டாங்க. கூட்டணி எப்பயுமே இருக்கும் டிஎம்கே. இப்ப அம்மா கடைசியா இருந்தப்போ அவங்க கூட்டணி இல்லாம தான் வின் பண்ணாங்க. சோ அவங்க அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி ஓட் வாங்கினதுனாலதான் அடுத்தது கூட்டணி இல்லாம பண்ணாங்க. சோ இதுவும் அதே போல மெஜாரிட்டி ஓட் வாங்கியிருக்காங்க டிஎம்கே. சோ அதனால கேக்குறோம், சோ ஒருவேளை வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? கூட்டணி வைப்பாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணியில தானே இருக்காங்க டிஎம்கே காங்கிரஸ். ஓகே, இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா கூட்டணி வைப்பாங்க. சோ இப்ப விஜய் வேற உள்ள வராரு. சோ இந்த எலெக்ஷன்ல அவருமே நிக்கிறாரு. இது வரைக்கும் ஓட்டு சதவீதம் எதுவுமே அவர் காட்டல. சோ இந்த எலெக்ஷன்ல அவரோட ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாயிலும் அதாவது விஜய் வந்துருவாரு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. நானே விஜய்க்கு தான் போடுவேன். அதனால எங்க வீட்லயும் சொல்லிதான் வச்சிருக்கேன் விஜய் ஓட்டு போடணும்னு. விஜய் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎம்கே சரியா வேலை செய்யல, அதனாலதான் அந்த கோபத்தால விஜய்க்கு எல்லாம் ஓட்டு. 2026ல விஜய் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இப்ப அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி வரலாம், பட் இவங்கள்ட்ட சான்ஸ் இருக்காது. அவங்க வின் பண்ணலாம், அவங்க சான்ஸ் வராது, கூட்டணி வராது. இப்போ மெஜாரிட்டி டிஎம்கே வின் பண்றதுதான் வாய்ப்பு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி போகணும். 2 வருஷம் ஆகும், இன்னும் 10 வருஷம் ஆகும். நீங்க 3 வருஷம் ஆகும். இந்த தடவை ஒரு பிஜேபி இருக்குங்க. பிஜேபியில பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை தான் தலைவரா இருந்தாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நாயனார்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே வேலைக்கு ஆகாது. ஓகே. பிஜேபி பொறுத்தளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு வேலைக்கு ஆகாது. அண்ணாமலையை விட வந்து நயனார் நாயகன் வந்து ஒரு அனுபவசாலி. ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார் அதிமுக, அது எம்எல்ஏ இருந்தாரு.
இப்போ எம்எல்ஏ இருக்காரு. இப்போ அவர் தீட்டு வந்து போட்டு பிஜேபியில போட்டிருக்காங்க. அது பிஜேபியில் போட்டதுனால ஒரு அனுபவசாலி போட்டுருன்ற ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து எடுப்படாது. ஆமா, இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாவே வச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப குயிக்காவே வச்ச மாதிரி இருக்கு. எலெக்ஷன் அடுத்த வருஷம் தான் வருது. சோ இது ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வச்சதுனால உங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகும் நினைக்கிறீங்களா? கிராமப்புறத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ப்பாங்க. இன்னும் ஒரு வருஷம் சென்று நேர்ந்து கடன் ஒன்று வளர்ப்பாங்க. அது ஒரு வருஷம் சென்று கொண்டு போயிட்டு குலதெய்வம் கோயில வந்து பள்ளிக்கடை கொடுப்பாங்க. அது ஒரு வருஷம் வளர்ந்த பிறகுதான் கொடுப்பாங்க. அந்த ஒரு வருஷம் வளர்ந்து கொண்ட கொடுக்கறதுக்கான ஈவனை தான் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி. இது பள்ளிக்கடை ஆக்குறது, அதிமுகவை பள்ளிக்கடை ஆக்குற மாதிரி இது. அருவா வந்து பிஜேபி கையில இருக்கு, ஆடு வந்து அதிமுக. இந்த ஆட்டை வந்து எப்படி வெட்டலான்னு ரொம்ப நாள கணக்கு போட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த ஆடு சிக்கிக்கிட்டு இந்த ஆடை வந்து ஒரு வருஷம் வளர விட்டு அந்த ஆடை அந்த எலெக்ஷன்ன்ற ஒரு இருக்கு இல்லையா, அங்க கொண்டு பள்ளிக்கடை கொடுப்பாங்க. அந்த பள்ளிக்கடை ஆகுறது தான் எடப்பாடி பழனிசாமி கரெக்டா போய் மாட்டி. டிஎம்கே பாத்தீங்கன்னா போன தடவை மெஜாரிட்டி ஓட்டுல வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த தடவை அவங்க நிக்கும் போது தனியா நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணி வச்சுப்பாங்க? கூட்டணி தான். ஏன்னா கொள்கை சார்ந்த கூட்டணி இல்ல, இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது. எல்லாமே கொள்கை சார்ந்த கூட்டணி. அதாவது அவங்களுடைய கண்டென்ட் எப்படி கேட்டினாக்க மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு 75 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. ஒரு வந்து தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய நாகரிகம் இப்படிங்கும்போது ஒரு 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 பெரிய ஒரு இனத்தை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆரியர்கள் கூட்டம், பிஜேபி, RSS இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழருடைய கலாச்சாரத்தை வந்து அடிச்சு ஒழிச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் துணையா போறாங்க அவங்களாம் கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது, கொள்கை சார்ந்த கூட்டணி. விடுதலை சிறுத்தை, தமிழக வாழ் உரிமை கட்சி, முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் மற்ற எண்ணற்ற கட்சிகள்லாம் இருக்கு. அதை சார்ந்து அவங்களை வந்து சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கை சார்ந்த இயக்கமாக பயணம் பண்றாங்க. முன்ன இருந்ததை விட அதிகப்படியான வலிமையோட வளமா நல்ல மிகப்பெரிய ஒரு வலுமிக்க வெற்றியை வந்து 2026 போடுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ டிஎம்கே ஆட்சி இப்ப இந்த 5 வருஷம் நடந்தது இல்ல, சோ இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆட்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப திருப்தியா இருக்கு. அதாவது வந்து எல்லாம் நினைக்கிறாங்க இலவசத்தை வாரி கொடுத்துன்னு நினைக்கிறாங்க. இலவசன்றது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் இலவசம். அது இலவசன்றதை விட உரிமை தொகை. இப்போ வந்து பேருந்து பயணம் பண்றாங்க, ஒரு மாசம் வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க. இந்த மாதிரி துணி கடையில ஒரு மாசம் 10,000 போது இங்க இருந்து போறதுக்கு ஒரு 10 ரூபா, வரதுக்கு 10 ரூபா, 600 அதுலயே போயிடுது. அப்போ அவங்களுடைய செலவு. அப்ப இதெல்லாம் போகும்போது 2வது வீட்டுல கேஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த இலவச பேருந்து அவங்களோட உரிமை பேருந்தும் போது அதுல ஒரு மிச்சமாகும். அப்போ வந்து மாணவ மாணவிகளுக்கு நிறைய வந்து அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து பொதுவான மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை செய்யணும், உதவி செய்யணுன்ற ஒரு நிலையில இருக்கும்போது அதை கரெக்டான பார்வையில கொண்டு போறாங்க. ஒரு நல்ல செயல் திட்டம். இப்ப வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு மன்னன் ஆள்றான்னா அவன் வந்து மக்கள் சார்ந்து இருக்கணும், மக்களை வாட்டி வதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது அது வேற விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் ஒருத்தர் இல்லைனாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் கல்வி கடனே கொடுக்கல. தமிழ்நாட்டில் உள்ள வருமானத்தை வச்சு, வரியை வச்சுதான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு எந்த அரசு வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு செயல்படுமான்றது ஒரு கேள்வி. ஆனா மிக சிறந்த செயல்பாடுதான் தமிழ்நாடு. இப்போ விஜய் வராருல்ல, சோ ஆல்ரெடி டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய கட்சிகள் இருக்கு. சோ இதுக்குள்ள விஜய்னு ஒருத்தர் வராரு. ஆமா, வராரு. இது எந்த அளவுக்கு அவங்களோட ஓட்ட பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு மாநிலம். பெரியார், காமராஜர், கக்கன், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, நேற்று வந்து பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் பார்த்துச்சு இந்த நாடு. அப்போ ஒரு மக்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மாநிலத்துல ஒரு லீடர்னு பார்க்க போனா 2 பேரு, தேடையில ஒருத்தர் 3 பேர். மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தி அண்ணா இருந்தார். அதுக்கு பிறகு கலைஞர், அதுக்கு பிறகு எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா. இவங்களை விடலாம் ஒரு வலிமைக்கு ஒருத்தன் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறான். 10 பேரை சேர்ந்து ஒருத்தன் எதுக்குற மாதிரி ஒரு வலிமையான ஒரு நபரா அந்த ஏத்துக்கலாம். உனக்கு வந்து என்ன இருக்குது தமிழ்நாட்டுல?
எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை உள்ளாட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை சிற்றூராட்சி இருக்கு, எத்தனை மாநகராட்சி இருக்கு, எத்தனை தொகுதி வரமுறைகள் இருக்குது, எத்தனை கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே வாடுறாங்க, எத்தனை கோடி மக்கள் வந்து வறுமை இல்லாத வாடுறாங்க, எத்தனை பேர் வந்து பலமா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து வீடு வாசத்தோட இருக்காங்க, எத்தனை பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. இந்த வரமுறையை வந்து ஒரு கணக்கெடுத்து மக்களோட சேர்ந்து மக்களோட பயணம் பண்ணவர் தான் எம்ஜிஆர். அவர் ஜெயிக்க முடிஞ்சது, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா விஜயை வந்து ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்து அதை தூக்கி போட்டு வரேன்னா உன்னை பின்னாடி இருந்து ஏக்குறது யார்? அப்போ உனக்கு பின்னாடி இருந்து ஏக்குறது ஒரு சக்தி இருக்குது. அப்ப இடி ஐடி இதெல்லாம் விட்டு மிரட்டி உனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. இதை வச்சு நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு திமுகன்ற ஒரு இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை, அந்த கட்சியை ஓட்டை வந்து பிரிக்கணும். பிரிச்சா ஈஸியா திமுக தூக்கி போடலாம்னு கணக்கு போட்டுதான்